ஹரே கிருஷ்ணா. மாதவ திதி பக்தி ஜனனி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த திதி ஏகாதசி திதி. ஸ்ரீ யுதிஷ்ட மகாராஜா பகவான் கிருஷ்ணரிடம் ஜெயிஷ்ட மாதத்தில் தேய்பிரையில் வரும் ஏகாதசியின் பெயர் என்ன, அதன் மகிமைகளை விவரிக்கவும் என்று வேண்டினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளிக்க ஆரம்பித்தார். அளவற்ற நன்மை அளிக்கும் இந்த ஏகாதசியின் பெயர் அப்பரா ஏகாதசி. மிகப்பெரிய பாவங்கள் கூட அப்பரா ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் முற்றிலுமாக அளிக்கப்படும். அம்பரீஷன் என்னும் மன்னன் திருமாலின் தீவிர பக்தன். வருடம் முழுவதும் தவறாமல் ஏகாதசி விரதமிருந்து பகவான் விஷ்ணுவின் அருளை பெற்று வந்தான். ஒரு முறை மன்னன் ஏகாதசி விரதமிருந்து அதை முடிக்கும் தருவாயில் துர்வாச முனிவர் அங்கு வந்துவிட்டார். விரத வேளையிலும் துர்வாச முனிவரை ஓடிச் சென்று வரவேற்ற மன்னன் அவரை உணவருந்த அழைத்தான். முனிவரும் அம்பரீஷனின் வேண்டுகோளை ஏற்று நதியில் நீராடிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் நீராடப் போன துர்வாச முனிவர் குறித்த நேரத்திற்குள் திரும்பி வரவில்லை. விரத காலம் முடிவதற்குள் மன்னன் விரதத்தை முடித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் விரத பங்கம் ஏற்பட்டு ஏகாதசி விரதத்தின் பலனை பெற முடியாமல் போய்விடும். இதனால் மன்னன் பெருமாளை நினைத்தபடியே துளசி தீர்த்தத்தை அருந்தி தனது உபவாசத்தை முடித்து கொண்டார். இதை தனது ஞான சக்தியால் அறிந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டு தனது தலைமுடியை பிடுங்கி ஆயுதமாக்கி எறிந்தார். அது பூதமாக மாறி மன்னனை துரத்த தொடங்கியது. மன்னன் பெருமாளின் பாதங்களை சரணடைந்தான். பெருமாள் தன் பக்தனை காக்க சக்ராயுதத்தை ஏவினார். சக்ராயுதம் துர்வாச முனிவர் ஏவிய பூதத்தை அழித்துவிட்டு அவரையும் விரட்டியது. வேறு வழி இல்லாமல் பெருமாளிடமே சரணடைந்தார் துர்வாசர். பெருமாள், என் பக்தனுக்கே நான் அடிமை, என் பக்தன் உன்னை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். துர்வாசரும் அம்பரீஷனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். மன்னன் சக்கரத்தாழ்வாரிடம் வேண்டி அவரை காப்பாற்றினான். அன்றைய தினத்தில் அம்பரீஷன் மேற்கொண்ட விரதம்தான் அப்பரா ஏகாதசி விரதம். அந்த விரதம் அவனை காப்பாற்றியதுடன் அளவற்ற செல்வத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்த்தது. பெருமாள் பக்தனை தாக்க பூதத்தை ஏவிய தனது பாவத்தை துர்வாச முனிவரும் அப்பரா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு போக்கிக் கொண்டார். இந்த அப்பரா ஏகாதசி விரதமானது பாவங்களை அழிப்பதுடன் அளவிதான செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். கார்த்திகை மாதத்தில் புஷ்கரில் 3 முறை நீராடுவது, சூரியன் மகர ராசியில் நுழையும் போது பிரயாகையில் குளிப்பது, காசியில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பது, கயா என்னும் இடத்தில் திருமாலின் பாதங்களை சரணடைவது, குரு சிம்ம ராசியில் நுழையும் போது கௌதமி நதியில் நீராடுவது போன்றவற்றை மேற்கொள்வதால் கிடைக்கும் பலன்களை விடவும் அதிக பலன்களை தரக்கூடியது இந்த அப்பரா ஏகாதசி விரதம். பொய் சாட்சியம் அளிப்பது, மற்றவர்களை ஏமாற்றுபவன், போலி ஜோதிடன், மோசடி கணக்காளர், தவறான ஆயுர்வேத மருத்துவர், தங்கள் சத்திரிய தர்மத்திலிருந்து நழுவிய அரசன், போர்க்களத்தில் இருந்து புறமுதுகு காட்டி தப்பி ஓடிய வீரர்கள், இவர்கள் அனைவரும் பெரும் பாவிகளாகி கொடூரமான நரகத்திற்கு செல்வார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் இந்த எளிய விரதமான அப்பரா ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் தங்கள் பாவத்தி வினைகளில் இருந்து முற்றிலுமாக விடுபடலாம். ஒரு சீடர் அவருடைய ஆன்மீக குருவிடம் இருந்து பெறக்கூடிய எல்லா ஆன்மீக ஞானத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்ட பின் குரு நிந்தனை செய்த பாவத்தை கூட இந்த அப்பரா ஏகாதசி விரதம் இருந்தால் அவருடைய அந்த மாபெரும் பாவம் நீங்கி முக்தி அடைவார் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கினார். இதுதான் இந்த அப்பரா ஏகாதசியின் கதை. நன்றி. ஹரே கிருஷ்ணா.